போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ல 62வது வீடியோ பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். பாஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்றோங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் பாஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பாபு ஒரு சேலையை 24 நாட்களில் நெய்வார்னு கொடுத்திருக்காங்க. பாபுன்றவர் ஒரு சேலையை நெய்யறதுக்கு வந்து 24 நாள் எடுத்துக்கிறாரு. இதே ரமேஷ் என்றவர் பாபு செஞ்சதை விட 2 மடங்கு திறமசாலின்னு கொடுத்திருக்காங்க. 2 மடங்கு திறமசாலி யாரு? ரமேஷ் என்றவர். யாரை விட? பாபு விட. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 2 பேரு சேர்ந்து அந்த சேலையை வந்து நெஞ்சிருந்தா அவங்க 2 பேரும் எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படி எடுத்துக்கிறேன். யார் யார் இருக்கா? ரமேஷ், பாபு 2 பேர் இருக்காங்க. கரெக்டுங்களா? அதாவது பாபு 1 மடங்குல வேலை செஞ்சிருந்தா ரமேஷ் என்றவர் அவரை விட 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? நான் பாபு வந்து 1 மடங்கு வேலை செய்யறாருன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரமேஷ் என்றவர் பாபுவை போல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் 1 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பாபுன்றவர் ஒரு சேலையை நெய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 24 நாள் எடுத்துக்கிறாரு. அதை அப்படியே நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறத வந்து எதிர்விகித கான்செப்ட்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது ஒரு ரேஷியோக்கு 24 நாள் ஆகுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரும் இணைந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இணைந்துன்னு கொடுத்தாங்கன்னா ரேஷியோஸ் ஆட் பண்ணிருங்க. 2 பேரோட ரேஷியோ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3க்கு எவ்வளவு நாள்னு நமக்கு தெரியாது. 3 ரேஷியோக்கு எவ்வளவு நாள்னு நமக்கு தெரியாது. இப்ப சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் 1 3 3 8 × 3 24. அப்ப நமக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 8 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்களா? நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5 அப்படியே எக்ஸெட்ரா 1 - 1/100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிராஸ்ல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 1 × 3 3, 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2/3 கிடைக்கும். இன்ட்டு 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3/4 கிடைக்கும். இன்ட்டு 1 × 5 5, 5 - 1 4/5 அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸெட்ரா போகும்போது 99/100 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 100 கிடைக்கும். 100ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 99 கிடைக்கும். நல்லா நோட் பண்ணுங்க. கீழ இருந்து நான் அடிக்க ஸ்டார்ட் பண்றேன். கீழே அடிக்க ஸ்டார்ட் பண்ணா மேல முடியும். கரெக்டுங்களா? அப்ப 3 3 கட்டு, 4 4 கட்டு, இதே மாதிரி 5 5 கட் ஆகும். 99 99 கட் ஆகும். பேலன்ஸ் பாருங்க. டாப்ல ஒரு நம்பர் இருக்கு, பாட்டம்ல ஒரு நம்பர் இருக்கு. அப்ப 2ஐயும் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/100 கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணும்போது 1/15 கிடைக்குங்க. நமக்கான ஆன்சர் அப்ப பாத்தீங்கன்னா 1/50 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட் மட்டும் கொடுத்துருங்க. நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படி கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வாங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம் 8:9. அப்ப ரமேஷ்ன்றவர் 8 விகிதத்துல கரெக்டான பாயிண்ட் வாங்கியிருக்காரு. சுரேஷ்ன்றவர் 9 ரேஷியோல வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர். 2 பேரும் சேர்ந்து வந்து 85 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்காங்கன்னா ரமேஷ் மட்டும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். மொத்த ரேஷியோ தான் மொத்த பாயிண்ட். அப்ப 8 + 9 17. 17 ரேஷியோக்கு தான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க? 85 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நமக்கு யாரு கேட்கறாங்க? சுரேஷ் கேட்கறாங்க. சுரேஷ்ங்கிறது எத்தனாவது ஆளா கொடுத்துருக்காங்க? 2வது ஆளா கொடுத்துருக்காங்க. அப்ப 2வது ரேஷியோங்கிறது என்ன? 9. 9க்கு சுரேஷோட பாயிண்ட் நான் எஸ்பின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த எஸ்பி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தெரியாது. ஸோ பாக்ஸ் மெத்தட் படி சால்வ் பண்ணா கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும். மீது எந்த சைட்ல வேணாலும் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 17யும் 85யும் அடிக்கிறேன் 17ஆல. ஒரு 17 17, 5 17, 85. அப்ப கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை சொன்னேன். 9ஐயும் 5 எப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 9 × 5 45 என்பதுதான் சுரேஷோட பாயிண்டா இருக்கும். இதே நீங்க என்ன பண்றீங்கன்னா ரமேஷோட பாயிண்ட் எவ்வளோ, ரமேஷோட பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேங்களா? ரமேஷோட பாயிண்ட் எவ்வளோன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க.
நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். என்ன கொடுத்திருக்காங்க, ஆண்டிற்கு 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டுக்கு வட்டியாக. அப்ப நமக்கு 6000 ரூபாய்ங்கிறது என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னங்கிறது 1 இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 12%. கொடுக்கும் தொகையை காண்க. தொகைங்கிறது நமக்கு இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாருங்க ஃபைண்ட் த அமௌண்ட்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஃபைண்ட் த அமௌண்ட் தட் கெட் இன்ட்ரெஸ்ட் ₹6000 per annum அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அசல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அசல் கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்றது. என் 1 இயர், ஆர் 12%. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 12% கிடைக்கும். அப்ப தனி வட்டியோட சதவீதத்துக்கு நேரம் தனி வட்டியோட தொகை எழுதணும். தனி வட்டியோட தொகை பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். நமக்கு அசல் கேட்டிருக்காங்க, அசலோட தொகை தெரியாது, அதனால நான் பிரின்சிபல் வச்சுக்கிறேன். நமக்கு அசலுக்கு பர்சன்டேஜ் நேரம் அசல் எழுதணும். அசலோட பர்சன்டேஜ்ங்கிறது எப்பயுமே 100% இருக்குங்க. ஓகேங்களா? 100% இருக்கும். ஓகேங்களா? இதை சிம்பிளே பண்ணணுங்க. 6ஆல் அடிக்கிறேன். 2 × 6 12, 1 × 6 6. அப்போ 1000 × 6 6000 கிடைக்கும். ரெண்டையும் 100ஐயும் கட் பண்றேன். 1 2 2, 50 × 2 100. கிராஸ்ல என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம், 50ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 50,000 என்பது கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான அசல் பாத்தீங்கன்னா 50,000. ஓகேங்களா? 50,000 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல கேட்டதா, அதாவது 2012 இருந்து 15க்கு இடைப்பட்ட காலத்துல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் கொஸ்டின் பழைய கொஸ்டின் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான கடைசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு திட்ட விளக்கம்ன்றது இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. சிக்மாவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால், அதாவது ஒரு நம்பரால மல்டிப்ளையோ ஆர் டிவைடோ பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது சேஞ்ச் ஆகும், மாறும். ஓகேங்களா? ஒரு நம்பரை கூட்டும் போதோ அல்லது கழிக்கும் போதோ சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட், மாறாது. ஓகேங்களா? கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. பட் மல்டிப்ளை பண்ணா மாறும். மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணும்போது நமக்கு திட்ட விளக்கம்ன்றது மாறும். ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு மதிப்போடையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மதிப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி சிக்மா கண்டுபிடிக்கிறப்போ சிக்மா கூட இன்க்ரீஸ் தான் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம், சிக்மாவோட அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப சிக்மா நியூங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 இருந்துச்சு. அந்த நம்பரோட 5 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 5 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 15 என்பது கிடைக்கும். நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புதிய திட்ட விளக்கம்ன்றது 15ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி, அதாவது வேரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா, விளக்க வர்க்க சராசரிக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா சிக்மாவோட வர்க்கம், அதாவது திட்ட விளக்கத்தோட வர்க்கம், சிக்மா ஸ்கொயர்ட் என்பதுதான் நமக்கான வேரியன்ஸ், விளக்க வர்க்க சராசரி. நமக்கு சிக்மாங்கிறது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு புதிய தரவுன்னு கேட்டிருக்காங்க, சோ நியூன்னு எடுத்துக்கிறேன். அப்ப புதிய தரவுங்கிறத பாத்தீங்கன்னா 15 கண்டுபிடிச்சிருக்கோம். 15 ஸ்கொயர் பண்ணா நமக்கு வேரியன்ஸ், விளக்க வர்க்க சராசரி என்னன்னு கிடைச்சிரும். 15ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 225. அப்ப நமக்கான திட்ட விளக்கம் என்பது 225 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இன்னைக்கான 5 சம் எவ்வளவுதாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட அடுத்தடுத்த போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் தீரும். நம்ம மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.